மகரிஷியைப் போலவே அருள் அன்னை அவர்களும் நகைச்சுவை செய்வதில் வல்லவர். கொஞ்சம் வயதான காலத்திற்கு பின் அன்னையின் பற்கள் விழுந்து செயற்கை பற்கள் வைத்திருந்தார்கள். அன்னையோ பேர பிள்ளைகளுக்கு இரவில் ஏதாவது கதை சொல்வது வழக்கம். கதை கிடைக்கவில்லை என்றால் ஏதாவது செய்து காட்டி குழந்தைகளை சிரிக்க வைத்து உறங்க வைப்பார்கள். அப்படி ஒரு நாள் கதை எதுவும் கிடைக்காத நிலையில் அன்னையே யோசித்து தனது பேர பிள்ளைகளிடம், பாட்டி இப்போது மேஜிக் செய்ய போகிறேன் பாருங்கள் என்றார். குழந்தைகளுக்கோ ஒரே புத்துணர்ச்சி. என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஆர்வம். ஏனென்றால் மேஜிக் எல்லாம் தொலைக்காட்சிகளில் பார்த்ததோடு சரி, நேரில் பார்த்ததே இல்லை. அன்னையோ தனது போர்வையில் முகத்தை மூடிக்கொண்டு தன் செயற்கை பற்களை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு தன் பொக்கை வாயை காண்பிப்பார்கள். குழந்தைகளுக்கோ ஒரே ஆச்சரியமாக இருக்கும். இதை கண்டு அன்னை லோகாம்பாள் சிரித்து மகிழ்வார். இதுபோன்று எப்போதும் குழந்தைகளோடு தானும் ஒரு குழந்தையாகவே மாறிவிடுவார். வாழ்க வளமுடன்.